கூட்டம் என்ற ஒற்றை கோஷத்தோடு வந்திருக்கின்ற செங்கை யாதவ சிங்கங்களே, இன்று இந்த கூட்டத்திற்கு காலையில் தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் டிஜிபி அலுவலகத்தில் சென்று முறையாக மனு கொடுக்க சென்றதால் காலதாமம் ஆகிவிட்டது. பிரதிபா இந்த சமூகத்தில் பிறந்த நாள் என்னவோ கேப்பார் கட்டு ஒரு உடலாக இன்று மருத்துவமனையில் அல்லாடிப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரதிபா மரணத்திற்கு நீதி வேண்டி, நியாயம் வேண்டி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். பிரதிபாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். பிரதிபா ஒரு வசதியான பெண்ணாக இருந்திருந்தால், பிரதிபா ஒரு அரசு ஊழியர் மகளாக இருந்திருந்தால் கழிவறை அவள் வீட்டில் அருகில் இருந்திருக்கும். பிரதிபா ஆடு மேய்க்கின்ற, கூலி வேலை செய்கின்ற ஒரு ஏழ்மையான வீட்டு பெண்ணாக இருந்ததால் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு சென்றவள் மரணமடைந்து விட்டாள். ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு மரணங்கள் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் இந்த மரணத்திற்கு இங்க இருக்கின்ற கட்சிகள் அனைத்து தலைவர்களும் ஓடோடி சென்று அந்த பிரதிபாவின் மரணத்தின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் பிறந்ததால் என்னவோ வெறும் கோரிக்கையோடு நிற்கிறது. பிரதிபா மட்டும் மரணமடைந்தவில்லை. தென் மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் மரணமடைந்திருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பு கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த சென்னம்மாள் என்கின்ற 60 வயது பெண்மணி கற்பழிக்கப்பட்டு அவர் கணவர் கண்ணப்பன் வெட்டி கொலை செய்யப்பட்டால் ஊத்தங்கரை அருகே. இப்படி இந்த சமூகம் கேப்பாரட்டு அதிகாரம் இல்லாமல் அடையாளத்தை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று கூடியிருக்கின்றோம். பிரதிபாவிற்கு நியாயம் கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் இன்றோடு முடியாது, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.